ஹலோ, இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி ஏஇ பேப்பர் 2 டிஆர்பி அப்புறம் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் முக்கியமாக 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி இந்தியன் பாலிட்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கான டெஃபினேஷன் பார்த்துருவோம். கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு அப்படின்னா இது ஒரு டாக்குமெண்ட். இதுக்குள்ளே செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை அந்த நாட்டில் உள்ள மக்களும் அந்த கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டாவது பாலிட்டி ஆட்சி அமைப்பு முறை அப்படின்னா ஒரு நாட்டில் உள்ள கவர்மெண்ட் இந்த கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணி ஆட்சி நடத்துனுச்சுன்னா அது பேர் பாலிட்டி. சப்ஜெக்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஏன் படிக்கணும் இந்த சப்ஜெக்டை அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆனதுக்கப்புறம் மக்களுக்காக பாலிசி க்ரியேட் பண்ணுறதுக்கும் லா மேக் பண்ணுறதுக்கும் சோஷியல் ஜஸ்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த சப்ஜெக்டோட கான்செப்ட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தேவை. அதனால தான் இதை படிக்கிறோம். எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி புக்கை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து இன்ட்ரோடக்ஷன்லேருந்து படிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக 5வது பேஜ் இல்லைனா 6வது பேஜில் நம்ம ஸ்டாக்மெண்ட் ஆகி புக்கை தூக்கி போட்டு இந்த சப்ஜெக்டே மறந்துடுவோம். ஸோ அப்படி படிக்காமல் ஃபஸ்ட்டு வைடராக எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணிவிட்டு அதை ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த சப்ஜெக்டை கவர் பண்ணிடலாம். என்ன படிக்கணும் அப்படின்னா பிளைண்டாக எல்லா கான்செப்டையும் பார்க்காம சிலபஸில் என்ன இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு படித்தோம்னா இந்த சப்ஜெக்டை முடிச்சிடலாம். சிலபஸ் அப்படின்னா என்னென்ன இப்போ நம்ம படிக்க போகிறோங்கிறத ஒரு 5 மெயின் டாப்பிக்காக நான் இங்கே கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மெயின் டாபிக் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க். இதில் என்ன பார்ப்போம்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஸ்ட்ரக்சரை இந்த ஃபஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். ரெண்டாவது என்ன பார்ப்போம்னா கவர்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் நம்ம என்ன கவர்மெண்ட் டைப்ஸை ஃபாலோ பண்ணுறோம், அதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 3வது கான்செப்ட்ஸில் இந்த நம்ம கவர்மெண்ட்டை நம்மளை ரூல் பண்ணுறாங்களே அவங்க என்னென்ன லெவலில், அதாவது சென்ட்ரல் லெவலில், ஸ்டேட் லெவலில், லோக்கல் லெவலில் எப்படி இருக்கிறாங்க, அதில் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். லெஜிஸ்லேட்டிவ்னா இவங்களோட ஒர்க்கு லாவை க்ரியேட் பண்ணுறது, எக்ஸிக்யூட்டிவ்னா அந்த க்ரியேட் பண்ண லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க, ஜுடிஷியல்னால் இந்த க்ரியேட் பண்ண லா அந்த மக்களோட ரைட்ஸ் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஜுடிஷியல். 4th டாபிக் என்னன்னா இவங்க ஒரு இன்ஸ்டியூஷன். இவங்களோட ஒர்க் என்னன்னா கான்ஸ்டியூஷனை ரன் பண்ண வைக்கிறதா இவங்களோட ஒர்க். 5th டாப்பிக்கில் நாட்டில் நடக்கிற எலெக்ஷன்ஸ், அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ரைஸ் ஆனால் அதை சால்வ் பண்ணுற ட்ரிபியூனல்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இந்த 5th டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம சிலபஸில் இருக்க ஃபஸ்ட்டு மெயின் டாப்பிக்கான கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குன்ற ஃபஸ்ட்டு மெயின் டாப்பிக்கில் நம்ம கான்ஸ்டியூஷன் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். இது மொத்தம் 8 சப்டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்டாபிக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உருவான விதம், எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டை இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். 1600 தான் நம்மளோட மாடர்ன் வரலாறு ஸ்டார்ட் ஆனுச்சு. அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்றைக்கி நம்ம கையில் இருக்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு வரைக்கும் உள்ள சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுங்கிற கான்செப்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். 1600 ட்ரேடர்ஸாக யூரோப்லேருந்து வர்றவங்க எப்படி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே இருக்குங்கிறத இந்த டாப்பிக்குள்ளே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரியை ஒரு சின்னதாக ப்ரீஃபாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அவங்க நம்மளை ரூல் பண்ணாங்க, எப்படி அந்த ஆக்ட்லாம் போட்டு நம்மளை ரூல் பண்ணாங்கன்றத உள்ளே தெளிவாக பார்த்துருவோம். 1600 யூரோப்லேருந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்குள்ளே வராங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க பிரிட்டிஷர்ஸ். அந்த பிரிட்டிஷ்லேருந்து வர்ற கம்பெனி பேர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இவங்க நாங்கள் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ரைட்டை வாங்கி இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இந்தியாவில் ரூல் வீக்காக இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் வேக்கம் க்ரியேட் ஆகும். அந்த பொலிட்டிக்கல் வேக்கம் க்ரியேட் ஆன சான்ஸை யூஸ் பண்ணி இந்த கம்பெனி ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்தியாவை. இவங்க ரூல் பண்ணுறப்போ ரொம்ப அராஜகம் பண்ணுவாங்க. ரொம்ப நம்ம ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஒரு ப்ரைபு, லஞ்சம்னு ரொம்ப அப்நார்மலாக போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டாக இந்தியாவில் ஒரு பெரிய கலகம் நடக்கும். அதுக்கு தான் இந்த ரிவோல்ட் 1857. இந்த கலவரம் நடந்ததுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்ததை அபாலிஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இந்தியாவை ரூல் பண்ண முடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக. இப்போ டைரெக்டாக அவங்களே பார்லிமெண்ட் மூலமாக நம்ம இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் அதே கம்பெனி பண்ண மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்தியாவில் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் ஆரம்பித்து இந்தியா நேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான், இந்தியன்ஸ்க்கு தான் இது அப்படின்னு
ஃப்ரீடம்லாம் ஃபைட் பண்ணி நம்மளுக்கு இண்டிபெண்ட் கண்ட்ரியாக நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரி தான். ஸோ இது எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் க்ரியேட் ஆனதுங்கிறத இப்போ நம்ம டெக்னிக்கலாக கான்ஸ்டியூஷன் வைஸ் பார்க்க போகிறோம். இப்போது 1600லேருந்து 1947 1947 வரைக்கும் ஒரு 400 வருஷத்தை எப்படி பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸில் கம்பெனி மூலமாக நம்மளை ரூல் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஃபேஸில் பார்லிமெண்ட் மூலமாக, அதாவது க்ரௌன், அங்கே வந்து மன்னராட்சி தான், ராணி தான் ரூல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் க்ரௌன் ரூல். இந்த 2 ரூலில் நம்மளை எப்படி ரூல் பண்ணாங்கங்கிறத 2 ஃபேஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் அதாவது கம்பெனி ரூல். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு 200 இயர்ஸ் கிட்ட நம்மளை ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணாலும் அந்த கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேலே ஒரு ஆக்டை பாஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ரெகுலேட்டிங் ஆக்ட். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணாலும் அதை அசிஸ்ட் பண்ணுறது வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான். இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆக்டெல்லாம் பார்க்குறது ரொம்ப வளவலன்னு பார்க்காம பிளைண்டாக உள்ளே போய் எல்லாத்தையும் டெப்த்தாக பார்க்காம வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு இந்த ஆக்டோட பேக்ரவுண்ட் பார்த்துக்கிட்டா போதும். அப்புறம் இந்த ஆக்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற 2 பாயிண்ட்டை மட்டும் எல்லா ஆக்ட்டுக்கும் தெரிஞ்சுட்டா போதும். ரொம்ப டெப்த்தாக உள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்பையும் இதை படிப்போம். அதை படிச்சுட்டு நீங்கள் இதை படிச்சிங்கன்னா இன்னொரு வாட்டி நல்லா கிளியர் ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம், எதனால் அந்த ஆக்ட் வந்துச்சுன்னு. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து எங்கே ட்ரேட் பண்ணுவாங்கன்னா கல்கத்தாவில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கல்கத்தாவை தான் இவங்க பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர்னு வார் போட்டு அந்த இடத்த ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு ரூலரை கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு போஸ்ட்டு. அது பேர் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ன பண்ணுவான்னா, இங்கே நடக்கிற ரெவென்யூ மிலிட்ரி மேட்டர்ஸ்லாம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். ஆக்சுவல் ரூலர் இவர் தான், சும்மா ரிப்போர்ட் மட்டும் அங்கே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறம் இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணி 1774 சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கத்தாவில் கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஆக்டில் சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, சில எரர்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி 1781 ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் இன்னொரு ஆக்டை கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்த ஆக்ட் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784ன்னு அடுத்த ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, இன்னும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, ரூல் அண்ட் ட்ரேடு, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக அடுத்த ஒரு ஆக்டை 1784 பாஸ் பண்ணுவாங்க. இதை பிட்ஸ் அப்படின்ற ஒரு டிசைன் பண்ணனால இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு. இப்போது ட்ரேட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை 2ஆக பிரிச்சுருவாங்க. கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் விங் அப்படின்னு 2ஆக பிரிச்சுப்பாங்க. கமர்ஷியல் விங்கில் உள்ளவங்க ஜஸ்ட்டு ட்ரேட் மட்டும்தான் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் விங், அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க மக்களை. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறவங்களுக்கு தான் பவர் அதிகம். அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1883. அதாவது இந்த ஆக்ட் எதுக்காகனா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மோனோபோலி ட்ரேட், அதாவது நாங்கள் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கிராண்டை வாங்கிக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து வந்துருப்பாங்க. அந்த லைசன்ஸை எவ்ரி 20 இயர்ஸ் அவங்க வந்து ரெனியூவல் பண்ணணும். அதை ரெனியூவல் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்டை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னும் இந்தியாவை சென்ட்ரலைஸ் பண்ணி யுனைட்டடாக மாற்றணும். அதாவது இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியாக உருவாக்குறதுக்காக இந்த ஆக்டை பாஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, 3 ப்ராவின்ஸ் இருக்கும், கல்கத்தா, மெட்ராஸ், பாம்பேன்னு. இது 3த்தையும் ஒரே கண்ட்ரோலாக கொண்டு வரணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, 3த்துக்கும் உள்ள ஹெட்டை, ஒரு கல்கத்தாவுக்கு மட்டும் இருந்த ஹெட்டை, அதாவது பெங்காலுக்குன்னு இருந்த ஹெட்டை மொத்த ஹோல் இந்தியாவுக்கு மாற்றுவாங்க. அதை தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு போஸ்ட் நேமாக மாற்றிடுவாங்க. ட்ரேடு மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை டைரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுறது மாதிரி மாற்றிடுவாங்க. ட்ரேடே இப்போ கிடையாது, இனிமேல் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணுவாங்க. அப்புறம் இந்தியாவில் சிவில் சர்வெண்ட், அதாவது சிவில் சர்வெண்ட்ஸ்ன்னு சொல்கிற இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர், அப்போ அது பேர் ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற ஆஃபீஸர்ஸை அப்பாயின்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆக்டோட ஃபீச்சர் தான் அது. அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இந்த 1883க்கு அப்புறம் 20 இயர்ஸ் கழிச்சு திரும்ப கம்பெனியோட லைசன்ஸை ரெனியூவல் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டை பாஸ் பண்ணுவாங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கம்பெனி ரூலு இனிமேல் எப்போ வேணாலும் நாங்கள் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நினச்சா டெர்மினேட் பண்ணிடுவோம். எதனால சொல்லியிருப்பாங்கன்னா, கம்பெனியோட ரூல் வந்து இந்தியாவில் ரொம்ப மோசமாக இருக்கும். எதனாலனா, அவங்க வந்து இங்கே ட்ரைபு நிறையா லஞ்சம் வாங்குவாங்க, ரெவென்யூவை ஒழுங்காக பார்லிமெண்ட்டுக்கு காட்ட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே இவங்க லோன் கேட்டிருப்பாங்க. இவ்வளோ ரெவென்யூ வந்தும் அதை ஒழுங்காக டேக்ஸ் எல்லாம் பே பண்ணாமல் எதனால் லோன் கேட்டாங்கன்னு பார்லிமெண்ட்டில் கடுப்பாகிடுவாங்க. அதனால
இது மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸை இந்த ஆக்டில் ஆட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, கம்பெனி நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ 2 கவர்மெண்ட் ஃபார்மில், அதை இன்னும் 2 ஃபங்க்ஷனாக பிரிச்சுருவாங்க. லெஜிஸ்லேட்டிவ்னு ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸிக்யூட்டிவ்னு ஃபங்க்ஷன். அதாவது லா மேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பாடி, அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பாடின்னு 2 பாடியாக பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சிவில் சர்வன்ட்ஸ்னு தான் இந்தியாவுக்குள்ள அலோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியன்ஸ் அதில் கிடையாதுன்னு சொல்லி இந்தியன்ஸ் அதில் சேர்க்கவே இல்லை. இப்போது இந்த சிவில் சர்வெண்ட் இந்தியன்ஸ் இருக்கலான்னு இந்த ரூலில் ஆக்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இந்த 2ஆக பிரித்தாங்கன்னு சொல்ல ஒரு கவுன்சில், இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் நம்ம இந்தியன்ஸையும் அதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 1853லேருந்தே கம்பெனியோட ரூல் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கோம். இதில் வந்து அங்கே லோக்கலில் உள்ள நேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறப்போ 1857 இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய கழகம் உருவாயிடும். அது பேர் தான் இந்திய சிப்பாய் கழகம். இந்த கழகத்தோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன நினச்சிருவாங்கன்னா, இந்தியாங்கிற டெரிட்டரி நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பயந்துட்டு கம்பெனி ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்துச்சுல, அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு அவங்களே டைரெக்டாக இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆக்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858. மொத்தமாக 2 ஃபேஸில் இந்தியாவை அவங்க ரூல் பண்ணாங்கன்னு சொன்னேன். முதல் 200 வருஷத்துக்கிட்ட கம்பெனி ரூல் பண்ணிச்சு. அடுத்த 200 வருஷத்தில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை டைரெக்டாக ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பார்லிமெண்ட்டை பாஸ் பண்ணுற ஆக்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858. இதில் அதிருப்தியில் இருக்க இந்தியன்ஸை கூல் பண்ணுறதுக்காக சில நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம், நமக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குற மாதிரி காட்டி நம்மளை திரும்பவும் ஏமாற்றிடுவாங்க. அதில் ஒன்று தான் டபுள் கவர்மெண்ட். அதாவது கம்பெனியில் இருந்த டபுள் கவர்மெண்ட் சொல்கிற 2 விங்கை டெலீட் பண்ணிவிட்டு 2 கவுன்சில்னு கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு சொல்லி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ளே இந்தியன்ஸை சேர்த்துக்கிறோம். அவங்க வந்து லா மேக் பண்ணுறதுல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறது யாருன்னா ஒன்லி பிரிட்டிஷ் தான். அதாவது வைஸ்ராய், அவர் தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட ஹெட்டு. வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதில் 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு ஹெட்டு வந்து வைஸ்ராய். அவர் வந்து இந்தியாவில் இருப்பார். இவர் வந்து இந்தியாவில் நடக்கிற மேட்டர்ஸ் எல்லாம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு ஒருத்தர் பிரிட்டனில் இருப்பார், அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். அவர் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார். இப்படி தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து பிரிட்டன்லேருந்து இந்தியாவை ரூல் பண்ணாங்க. அடுத்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861 சொல்லி இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆக்டாக பாஸ் பண்ணி இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க. அப்புறம் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892 சொல்லி இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ். அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஒன்றும் இல்லை, இந்தியன்ஸை இன்னும் கொஞ்சம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி காமிச்சு அவங்கள நல்லவங்கள மாதிரி காட்டிப்பாங்க. தென் டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு இண்டிபெண்ட் பவர் கொடுப்பாங்க, சென்ட்ரல் லெவலில் அவங்க ஒரு பவர் வச்சுப்பாங்க. அது மாதிரி சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் தான் இந்தியன்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ் ஃபார்ம் பண்ணுற பட்ஜெட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம், கொஸ்டின் அரைஸ் பண்ணலாம். பட் ஓட் பண்ண முடியாது, வேறு எதுவும் டிசைட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் டிஸ்கஷன் பண்ணலாம், கொஸ்டின் அரைஸ் பண்ணலாம். அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. இந்த ஆக்ட் எதனால் பாஸ் பண்ணுவாங்கன்னா 1905 அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பெங்காலை பார்ட்டிஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியும் சரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்கிற தீவிரவாதிகள் வந்து சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப அவங்களோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட ப்ரெஷரு இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் முஸ்லீம்ஸுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குற மாதிரி அவங்கள பிரிட்டிஷ் பக்கம் வச்சுக்கிறதுக்காகவும் சில இதில் ஆக்டெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் இதுக்கு முன்னாடிலாம் கவுன்சில்ஸ், இந்தியன் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இந்தியன்ஸ் ஆட் பண்ணுறப்போ ஜஸ்ட் நாமினேட் பண்ணி இன்டைரக்டாக தான் ஆட் பண்ணுவாங்க. இதில் டைரெக்டாகவே ஆட் பண்ணலாம், டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸை இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு பேரை மாற்றிடுவாங்க. இப்போ எலக்ட்ரல் தொகுதி ஒன்று இருக்குன்னா அந்த தொகுதியில் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் நிற்கணும், அங்கே முஸ்லீம்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற செப்பரேட் எலக்ட்ரேட் மெத்தடை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ மாடர்ன் டேயில் உள்ள ரிசர்வேஷனுக்கு ஒரு முன்னோடி. அப்புறம் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுங்கிற டாப் கவுன்சிலில் இந்தியன்ஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் எதனாலனா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த போராட்டம் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஆக்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்டுக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா எவ்ரி 10 years ஒரு ஆக்டை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுவாங்க. இது இன்னொரு காரணமும் இருக்கும். வேர்ல்டு வார் அப்போ தான் 1914 ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது இந்தியன்ஸ் இதில் ஆட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு இந்தியன்ஸ் அப்படியே கூல் பண்ணுற மாதிரி சப்போர்ட்டுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்தியன்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ட் கிடச்சிரும்
அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டயாட்சி அதாவது ரெட்டை ஆட்சி, ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் ஒரு கவர்மெண்ட், அப்புறம் ஸ்டேட் லெவலில் எலெக்ஷன்ஸ் நடத்திக்கலாம் அப்படின்னு நிறையா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சென்ட்ரலுக்கு என்ன பவர், ஸ்டேட்டுக்கு என்ன பவர், ரெண்டு பேருக்கும் சேர்ந்து என்ன பவர், அவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2 ஹவுஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ். அதில் ஒன்றில் வந்து எலெக்ஷனில் வர்றவங்க, இன்னொன்றில் வந்து டைரெக்டாக பிரிட்டிஷர்ஸ் இருப்பாங்க. அடுத்து வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸில் அதோட மெம்பர்ஷிப் அதிகமாக்கி இந்தியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் சிவில் சர்வெண்ட் எக்ஸாமில் இந்தியன்ஸ் ஆட் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி வெறும் பிரிட்டிஷர்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி பிரிட்டனில் தான் நடந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆக்டில் சிவில் சர்வெண்ட்ஸை இந்தியாவில் செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆக்டில் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆக்டை ஃபாலோ பண்ணி தான் 1924 டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெட்ராஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாட்டில் உள்ள டிஎன்பிஎஸ்சி தான். நெக்ஸ்ட்டு 1929 தான் அடுத்த ஆக்ட் பாஸ் பண்ணணும் இந்த கான்செப்ட் படி. அதனால 1927 அங்கே வந்து என்ன, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மாறுறனால இருக்கனால 1927 ஒரு கமிஷனை அவங்க அனுப்புவாங்க. எதனாலனா அடுத்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆக்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. அந்த கமிஷன்னால என்ன இந்தியாவில் மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். என்னன்னா அந்த கமிஷன்ஸில் ஃபுல்லாகவே பிரிட்டிஷர்ஸ் தான். ஸோ ஒரு இந்தியன் சொசைட்டிக்கு அந்த ஆக்டில் கிரியேட் பண்ணுறப்போ எப்படி பிரிட்டிஷர்ஸ் அதை முடிவு பண்ணுறது, இந்தியன்ஸே இல்லாமல் அந்த கமிஷன் எப்படி இந்தியாவுக்கு தேவையான ஆக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸை கொடுக்க முடியும்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக திரும்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது பேன் இந்தியா லெவலில். ஸோ இதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக திரும்ப நெகோசியேஷன்ஸ்க்கு வராங்க. இந்தியன் லீடர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு நெகோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து பிரிட்டனில் நடக்கும். இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இந்தியன் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசி முடிவு பண்ணுறாங்க என்னென்ன ஆக்டெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் சொல்லி இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் நடந்த அதோட நெகோசியேஷன்ஸோட முடிவெல்லாம் ஒன்று சேர்த்து ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட், அதாவது வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன வெளியிட்டாங்களோ அதை அப்படியே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆக்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா, அந்த நிறையா ப்ராவின்ஸ் அப்போ இந்தியாவில் இருக்கும். சின்ன சின்ன சமஸ்தானங்கள், சின்ன சின்ன ரூலர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க இண்டிபெண்ட்டாக ரூல் பண்ணிக்கலாம். ஆனால் மிலிட்ரி, ரெவென்யூ இதெல்லாமே வந்து சென்ட்ரல் லெவலில் பிரிட்டிஷர்ஸ் தான் இருக்கும். அப்புறம் ஸ்டேட்டுக்கு என்ன பவர், சென்ட்ரலுக்கு என்ன பவர்னு பவரை செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த 1935 முன்னாடி வரைக்கும் பர்மா இந்தியாவோட இருந்தது. அதை பர்மாவை தனியாக செப்பரேட் பண்ணி ரீஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணி பர்மாவை இந்தியாவிலேருந்து பிரிச்சுருவாங்க. அப்புறம் ஃபெடரல் கோர்ட், அதாவது ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுத்துட்டாங்கல்ல, ப்ராவின்ஷியல் ஸ்டேட்டுக்கும் அல்லது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஃபெடரல் கோர்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்தியா முழுக்க ஒரு சென்ட்ரல் பேங்க் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஆர்பிஐ பேங்க் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியா ஃபுல்லாக சென்ட்ரலாக ஒரு பேங்க் இருக்கணும்னு சொல்லி ஒரு பேங்க் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது பேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ரயில்வே அத்தாரிட்டின்னு ஒரு போர்டை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த 1935 ஆக்ட் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே அந்த 1935 தான் நம்ம நிறைய எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து முக்கியமான இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு முக்கியமாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இதோட இப்போ இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ரோல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இதில் உள்ள ஆக்டோட நிறையா ஃபீச்சர்ஸ், இதோட எவாலுவேஷன் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்போ மிகப்பெரிய ரோல் அண்ட் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 1935 அப்புறம் வேர்ல்டு வார் நடக்கும். அப்புறம் நிறையா நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். மிகப்பெரிய போராட்டங்கள், தனி நாடு வேணும், இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸ் வேணும், சாவரின் ஸ்டேட்டஸ் வேணும், அதாவது நம்ம யாருக்கும் கீழே இல்லை, நம்ம தனி சுதந்திரம், இதெல்லாம் நிறையா இப்போ இந்தியா லெவலில் போராட்டங்கள்லாம் நடந்து இந்தியா அப்படிங்கிறத பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டேருந்து பிரித்து கொடுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவோம். அவங்களே முடிவு பண்ணி இந்தியாவை நாங்கள் உங்கள்கிட்டே கொடுத்துட்றோம், அதை நீங்களே என்னன்னா இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிரியேட் பண்ணி நீங்களே இதை ரூல் பண்ணிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துறோன்னு சொல்லி 1947, அதாவது அன்றைக்கி தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிது. அப்போ ஒரு ஆக்டை பாஸ் பண்ணி தான் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த ஆக்ட் பேர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ இப்போ நமக்கு ட்ரேடர்ஸாக உள்ளக்குள்ளே வந்த பிரிட்டிஷர்ஸு நம்மளை ரூல் பண்ணி இப்போ நம்மளை தனியாக நீங்களே ரூல் பண்ணிக்கங்கன்னு கொடுத்துருக்காங்க.
இதை தான் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது கான்ஸ்டியூஷன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.